ஹலோ கைஸ், கோவில் மினி விளாக் பார்த்தலாமா? ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகி எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பர்மா நகரில் லொக்கேட் ஆயிருக்க இந்த கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தேன். கோயில் நேம் பெருசாக இருக்கிறதுனால நான் சொல்லலை, ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இதுதான். ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா கொடி மரம்லாம் நல்லாவே அழகாக இருந்துச்சு. கோவிலும் பார்க்க நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நாங்கள் போன நேரத்தில் வந்து கொஞ்சம் சாமி தான் வந்து சிலை திறந்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே வந்து பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி போனது இந்த ஐயப்பன் சிலைக்கு தான். ஸோ அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண க்ளோஸில் இருக்குன்னு சாமி காதில் உழுவுற அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பேன் போல. ஸோ நடையெல்லாம் வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் வந்து தரிசனம் பண்ணேன். அதுக்கப்புறம் கோயிலை வந்து சுற்றி வரும்போது தான் நான் வந்து முருகர் சிலை எங்கே இருக்குன்னு ரொம்பவே தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி நடுவில் இருந்தாங்க. எல்லாருமே தரிசனம் பண்ண எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக முருகர் சிலையை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். பட் நடை வந்து சாத்தியிருந்தது. நான் அதுக்குள்ளே மிச்சம் இருக்க சிலைகள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போனேன். இந்த நாகாத்தம்மன் சிலையெல்லாம் வந்து பார்க்க ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஸ்னேக் வந்து ட்ரீலேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி வந்து கதவு திறந்தாங்க. நான் முருகரை மட்டும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தேன். பார்த்தோன்னே கண்ணிலலாம் தண்ணி வந்து வந்துருச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல என் டியர்ஸை. ஃபைனலி அந்த பெரிய சிலைக்கிட்டையும் போயிட்டு 4-5 கிளிப்ஸ் வந்து நான் எடுத்தேன். ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த கால் சைஸ்க்கு கூட நான் இல்லை. அவ்வளோ ஹைட் வந்து ரொம்ப குட்டியாகவே இருந்தேன். அவ்வளோ பெரிய சிலை, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து லொக்கேட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிலையெல்லாம் வெளியவும் இருந்து அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் பானிபூரியும் காளானும் வாங்கினேன். எனக்கு பெருசாக வந்து டேஸ்ட் பிடிக்கல. ஸோ அதனால நான் பஸ் ஏறி வந்துட்டேன். வீட்டாண்ட போய் ஒரு டன் மறுபடியும் சாப்பிட்டேன். பட் அது வந்து உங்களுக்கு காமிக்கல. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.